வணக்கம். அதாவது என்னன்னா, இந்த ஒரு அம்மா போய் என்ன பண்றாங்கன்னா வந்து ஸ்கூல்ல வந்து, "சார் எனக்கு டிசி குடுங்க. என் குழந்தைக்கு டிசி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரைட்டிங்ல குடுக்குறாங்க. திஸ் இஸ் டூ என்ன சொல்றது? "இது இன்ஃபார்ம் யூ தட் வி ஆர் கோயிங் டூ கூடுவாஞ்சேரி. வி ஹேவ் பில்ட் எ நியூ ஹவுஸ். ஓகேவா? இன் கூடுவாஞ்சேரி. ஸோ வி ஆர் கோயிங் டூ" என்ன சொல்றது? நான் என் புள்ளைய வந்து அந்த ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல்ல சேர்க்க போறேன். ஸோ அதனால எனக்கு டிசி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாயில கேட்கறாங்க. "நீ ஆன்லைன்ல போடுன்றாங்க." எனக்கு ஆன்லைன்ல போட தெரியலங்க அப்படின்னும்போது, நான் எழுத்துப்பூர்வமா குடுக்குறேங்கன்னா, எழுத்துப்பூர்வமா குடுக்கறத நான் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இதில என்ன மேட்டர்னா, இவங்க ஏற்கனவே அங்க பேச்சுவார்த்தை நடந்து போச்சு. இது போல நீங்க அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ முதல்ல கட்டிடுங்க. இந்த ஸ்கூலுக்கு லாஸ் ஆகுது. இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் கிளாஸ்ல மொத்தம் 40 பேர் படிக்கிறாங்க. நீங்க குழந்தைய எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அப்போ 39 பேர் தான் படிப்பாங்க. ஒரு இடம் வந்து வேக்கன்ட் ஆவுது. அந்த வேக்கன்ட் ஆறத நாங்க எப்படி வந்து லாஸ சரி கட்ட முடியும்? ஸோ அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் 50,000 நீங்க கட்டிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு டிசி குடுத்துர்றேன் அப்படின்றாங்க அந்த ஸ்கூல்காரங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி 50,000 கட்ட முடியாது. நான் கட்ட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு டிசி குடுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரைட்டிங்ல குடுக்குறாங்க. ஐ வாண்ட் டிசி. ப்ளீஸ் கிவ் மீ டிசி ஃபார் மை கிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரைட்டிங்ல குடுக்கும்போது, ரைட்டிங்ல குடுக்குறாங்க. அந்த ரைட்டிங்ல வந்து அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க நான் ரைட்டிங்ல குடுக்குறேன். நீங்க அத ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணிக்கிட்டு எனக்கு சீலையும், சைனையும் போட்டு குடுங்க. நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அந்த லெட்டரையே நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த லெட்டர் ஒரிஜினல நீங்க எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எனக்கு குடுங்க. ஜெராக்ஸ்ல வந்து சீல சைன் அடிச்சு குடுங்க அப்படின்னா, அவங்க சீல் போட மாட்டேன், சைன் போட மாட்டேன். இதெல்லாம் எங்க வழக்கம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கூல் அலர்ட் ஆவுது. ஏன்னா, நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான இவங்க டிசி கேட்கறாங்க. நம்ம டிசி குடுக்கணும்னா, அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுன்னு நம்ம சொல்றோம். அதுவே ஃபர்ஸ்ட்டு நியாயமானது அல்லன்றது நம்ம ஸ்கூல் ஆகிய நமக்கே தெரியும். ஆனா, அதையும் மீறி தான் நம்ம இவங்க கிட்ட கேட்குறோம். இவங்க வந்து அப்படி கேட்டா குடுக்க மாட்டேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல எழுத்துப்பூர்வமான லெட்டர் தான் வேணும். அவங்க எவிடன்ஸ கிரியேட் பண்ண போறாங்க. டாக்குமென்டரி எவிடன்ஸ. இது சிவில் கேஸு. அதனால வந்து டாக்குமென்டரி எவிடன்ஸ அவங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ஒரு வாய்ப்பு குடுத்துறக்கூடாது. ஸோ நம்ம வந்து அவங்க லெட்டர் குடுத்தாங்கன்னா, நம்ம அதில சீலு, சைன் போடக்கூடாது. அப்படின்னு இந்த ஸ்கூல் முடிவு பண்ணி என்ன பண்ணுதுன்னா, நாங்க சீல் போடுறது, சைன் போடுறதுலாம் எங்க வழக்கம் கிடையாது. நாங்க லெட்டர ரிசீவ் பண்ண மாட்டோம் ரைட்டிங்ல. அப்படின்னு அந்த ஸ்கூல் சொல்லுது. இப்படி சொல்லுதுனாலே அது தப்பு தான். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து நின்னு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஜிஓ கூட போட்டிருக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் தபால் செக்ஷன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேணா போங்க. அங்க தபால் செக்ஷன்னு ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா, நீங்க என்ன மனு குடுத்தீங்கனாலும், அந்த தபால் செக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சீலையும், சைனையும் போட்டு குடுப்பாங்க. அப்படி எந்த ஒரு மனு குடுத்தாலும், அந்த மனுவுக்கு வந்து தக்க சீல், சைன் போட்டு குடுக்கணும், அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜிஓ போடுது. ஓகேவா? எந்த ஒரு மனிதரும் அரசாங்கத்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தை நாடி வரும்பொழுது, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு மனு குடுக்குறாங்கன்னா, அந்த மனுவுக்கு வந்து என்ன பண்ணணும், தக்க இது குடுக்கணும், அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்கணும். அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஓ போடுதுங்க. ஓகேவா? அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இவங்களும் இருக்கிறாங்க. சென்னைக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து நாங்க சீல்லாம் போட மாட்டோம். நாங்க சைன்லாம் போட மாட்டோம். இது எங்களோட பழக்கம் கிடையாது. நாங்க ஆன்லைன்ல தான் நீங்க போடணும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ரைட்டிங்ல லெட்டர் குடுத்தா ரைட்டிங்ல அக்னாலெட்ஜ்மென்ட் தரணும். இதுதான் கவர்மெண்ட் வந்து இதுதான் கவர்மெண்ட் ரூலு. நான் அத மதிக்க மாட்டேன் அப்படின்னா வந்து கோர்ட்ல கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்க பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன விஷயம்னா, நம்ம வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ வாட்டர் எடுத்துக்கங்களேன். நாங்க வந்து கவர்மெண்ட்ல போய் மனு குடுத்தோம். ஆனா அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அக்னாலெட்ஜ்மென்ட் குடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு சரியான தண்ணி கனெக்ஷன் எங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிட் பெட்டிஷன் போடுவோம். போடும்போது என்ன ஆகும், ரிட் பெட்டிஷன் போட்ட நம்பர் ஆகும்போதே கவர்மெண்ட்லேருந்து என்ன ஆகும், அந்த கோர்ட்ல அது நம்பர் ஆயிடுச்சு. கோர்ட்லேருந்து அவங்களுக்கு சம்மன் போகுது வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, "சார் நீங்க கேஸ்லாம் போட வேண்டாம் சார். நாங்க உங்களுக்கு பண்ணி குடுத்துடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேஸ வாபஸ் வாங்குங்க சார்ன்னுவாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே பயப்படுதுங்க. சரிங்களா? ஏன்னா, நெறைய கேஸஸ் வந்து போட்டு முடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கேஸ் அங்க நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அவங்களுக்கு அங்க சம்மன் போகுது அப்படின்னாலே வந்து என்ன ஆகும்னா, "சார் நாங்க பண்ணி குடுத்துறோம் சார். கேஸ வாபஸ் வாங்கிக்கங்க." "சார் நீங்க முதல்ல பண்ணி குடுத்துருங்க. அப்புறம் நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்." கரெக்ட்டுங்களா? ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே பயப்படும்போது இந்த ஸ்கூல்கள், தனியார் பள்ளிகள் எந்த எம்மாத்திரங்க. சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரிட் பெட்டிஷன்லாம் போட வேண்டிய அளவுக்குலாம் போகாது. ஒரு நோட்டீஸ்லயே வேலை முடிஞ்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்க, அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் 50,000 குடுன்றாங்க. நீங்க வக்கீலுக்கு என்ன குடுக்குறீங்க? மிஞ்சி போனா ரூ. 3,000 குடுப்பீங்க. இல்ல ரூ. 5,000 இல்ல ரூ. 4,000 நோட்டீஸுக்கு செலவு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா வேலை முடிஞ்சிரும். அப்போ ரூ. 50,000 கட்டுறது எங்க இருக்கு? வக்கீலுக்கு ரூ. 3,000 ஃபீஸ் குடுக்குறது எங்க இருக்குது? வக்கீலுக்கு நீங்க ஃபீஸ் குடுத்தீங்கனாலே ரூ. 3,000 குடுத்தீங்கனாலே வக்கீல் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருவாரு ஸ்கூலுக்கு. அந்த நோட்டீஸ பார்த்தே ஸ்கூல் என்ன பண்ணிடும், உங்கள "அம்மா நீ வாம்மா வந்து வாங்கிக்கம்மான்னு" சொல்லிடும். அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரூ. 50,000 ரூ. 3,000 தான் உங்களுக்கு செலவாச்சு. மீதி 47,000 உங்களுக்கு லாபம் தானே!
கோர்ட்டுக்குன்னு புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் வக்கீல் நோட்டீஸ்லேயே முடிய வேண்டிய மேட்டர். அதனால் பொதுமக்கள் வந்து பேரண்ட்டுகள் தேவையில்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு சட்டம் தெரியல, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. சட்டம் தெரிஞ்சால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் வக்கீலை வச்சுக்கோங்க. வக்கீல்கிட்ட நல்லபடியாக பேசுங்க, பழகுங்க, வக்கீலுக்கு மரியாதை கொடுங்க, வக்கீலுக்கு அழகிய முறையில் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வக்கீல்கள் வந்து உங்ககிட்ட ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கெல்லாம் நிறைய வக்கீல்கள் ஆலோசனைக்கெலாம் ஃபீஸ் வாங்குறது இல்லை. கேஸ் நடத்தினா தான் ஃபீஸ் வாங்குறாங்க வைங்க. வக்கீல்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற வக்கீல்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். சரிங்களா? அதை விட்டு ஸ்கூலுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதாவது ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இல்லைங்கய்யா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு லெட்டரும் கொடுக்கல. அப்படி வந்து என் குழந்தைக்கு டிசி வேணும்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் அன்றைக்கே கொடுத்துருப்போம் இதை. அவங்க எழுத்துப்பூர்வமாக எதுவும் லெட்டர் எதுவும் கொடுக்கலைங்க. வாய் வழியாக தான் கேட்டாங்க. ஆன்லைன்லேயும் அவங்க போடலைங்க. அவனுக்கு ஆன்லைனில் போட தெரியல. அதனால தான் அவன் எழுத்துப்பூர்வமாக லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர் கொடுத்தா நீ வாங்க மாட்டேங்கிற. இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க வைங்களேன். அவங்க ஓரலி தான் கேட்டாங்க, வெர்பலி தான் அவங்க கேட்டாங்க, த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான் அவங்க கேட்டாங்க. அதை வச்சு நாங்கள் எப்படி டிசி கொடுக்க முடியும்? அவங்க எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் அன்றைக்கே அவங்களுக்கு டிசி கொடுத்துருப்போம். இது இவ்வளோ தூரம்லாம் நான் வளர விட்டுருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நம்ம புரியுதுங்களா சொல்கிறேன்? நம்ம லெட்டரே கொடுக்கல, அவங்க லெட்டருக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கல. நம்ம லெட்டர் கொடுக்கல, ஓகேவா? நம்ம லெட்டர் கொடுத்தா தானே அவங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. நம்ம லெட்டர் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட்டும் தர மாட்டாங்க. நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா, சார் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாலே நாங்கள் இந்த வேலையை அன்றைக்கே முடிச்சிருப்போமே, அன்றைக்கே டிசி கொடுத்துருப்போமேன்னு வாங்க. அதனால் எப்போவுமே ஸ்கூல்கள் கூட டீல் பண்ணும்போது எழுத்துப்பூர்வமாகவே டீல் பண்ணுங்கள். மெயில் அனுப்புங்க, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புங்க. எனக்கு டிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் கேட்டு அந்த ஸ்கூல் கொடுக்கல, ஓகேவா? எனக்கு டிசி வேணும்னு அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்கள் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அமுச்சு விட்ருங்க. ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டிஓட அமுச்சு விட்ருங்க. சரிங்களா? அது ஒரு ரெக்கார்டிக்கல் டாக்குமெண்ட்டாக அமையும். நாளைக்கு அது கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது அது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக நமக்கு அமையும். சரிங்களா? இப்போது கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது, ஓகேவா? அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன விஷயம்னா, அந்த அம்மையார் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா என் குழந்தைய நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிக்க வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன், எனக்கு டிசி கொடுங்க. இப்போ இதுதான் மேட்டர். அவங்க டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏம்மா நீ போய் உன் கணவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு வா. என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? உன்னுடைய கணவரிடமிருந்து எனக்கு வந்து உன்னுடைய கணவரிடமிருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா அவங்க குழந்தைக்கு டிசி கொடுத்துட்றேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸ்கூல்கள் இதை செய்யவே கூடாது, ஓகேங்களா? கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நிறைய டிவர்ஸ் அதிகரிச்சிருக்குது, கரெக்டுங்களா? கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ், ஃபேமிலி கோர்ட்டில் அவ்வளோ டிவர்ஸ் கேசஸ் இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அது அவங்க தீர்த்துக்குவாங்க, அது கோர்ட் அதை முடிவு பண்ணிக்கும், ஓகே? அதுக்குள்ளே மூக்கு நுழைக்க வேண்டியது ஸ்கூல் அதில் மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கணவர்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கினது அந்த அம்மா. அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த குழந்தையினுடைய தாயாரோட பேர் தான் இருக்குது. தாயார் தான் வந்து குழந்தைக்கு ஸ்கூலில் ஃபீஸை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார்? அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தான். அந்த குழந்தைக்கு ஏதாவது இப்போ குழந்தை வந்து எல்கேஜி படிக்குது, யூகேஜி படிக்குதுன்னா, குழந்தை டாய்லெட் போயிடுது அப்படின்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை இருமுது அப்படின்னா, உடனே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார்? அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய ஸ்கூல் வந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, உங்கள் குழந்தை ரொம்ப இருமிக்கிட்டு இருக்குது, வந்து குழந்தைய சீக்கிரம் கூப்பிட்டு போங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாருங்க? அம்மா தானுங்க. அப்போது அந்த குழந்தையினுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது அம்மா தான் ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பேர் தான் அதில் இருக்குது. அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய செல் நம்பர் தான் அந்த ஸ்கூல் வாங்கி வச்சுருக்குது. ஃபீஸ் கட்டுறது அந்த அம்மா தான் ஃபீஸ் கட்டுறாங்க. உங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இதுக்கெல்லாம் வந்து அந்த அம்மா தான் வந்து குழந்தைய வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டு அந்த சல்யூட் அடிச்சுட்டு சாக்லேட் வாங்கிட்டு போவாங்க பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இதுக்கெல்லாம் வந்து அந்த அம்மா தான் வராங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் வந்து அந்த அம்மா தான் வராங்க, ஓகேங்களா? இதெல்லாம் அந்த அம்மா செய்வாங்களா? ஆனால் டிசி மட்டும் வந்து போய் உங்கள் கணவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வா, அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஸ்கூல் சொல்லுவது குற்றம். அவங்க இப்போ சிங்கிள் பேரண்ட்டை அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெராஸ் பண்ணுது. இப்படி செய்யறதுக்கு, இப்படி சொல்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு எந்தவித சட்ட முறைப்படி எந்த அதிகாரமும் கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ குழந்தையினுடைய ப்ரைமரி கார்டியன் யார்? அம்மா. குழந்தையினுடைய செகண்டரி கார்டியன் யார்? அப்பா. குழந்தையினுடைய நேச்சுரல் கார்டியன் யார்? அந்த அப்பாவும் அம்மாவும், கரெக்டுங்களா? குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கார்டியன் யார்? அம்மா தானுங்க. குழந்தைய சேர்க்கும் பொழுது வந்து கணவன் மனைவி தம்பதி சமேதராக வந்து குழந்தைய சேருங்கன்னு ஸ்கூல் சொல்லிச்சா?
குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் அம்மாவுடைய பேர் அப்பாவோட பேர் ரெண்டும் சேர்ந்து எழுதுனா தான் நாங்கள் அட்மிஷன் கொடுப்போன்னு ஸ்கூல் சொல்லிச்சா? இல்லையே. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து ஒன்றா ஃபீஸை கட்டி ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதி சமேதராக வாங்க, வந்து எங்களுடைய முன்னிலையில் ஆஜராகி எங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து ரசீது கொடுப்போம் அப்படின்னு ஸ்கூல் சொல்லிச்சா? இல்லையே. ஆனால் கடைசியில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, குழந்தைக்கு டிசி வாங்கணும் அப்படின்னும் போது மட்டும் அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டு, அவங்களுக்குள்ள ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து டிசி கொடுக்காம அலக்கழிக்கலாம், அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக காசு பார்க்கலாம், அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை நம்ம கேட்டு வாங்கலாம், இதுக்கெல்லாம் வந்து அந்த என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வா உன்னுடைய கணவர்கிட்ட இருந்து அப்படி சொல்லி அந்த அம்மாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம். இப்படிலாம் செய்யறதுன்றது என்ன சொல்கிறது, அந்த அந்த சிங்கிள் பேரண்ட்டை அந்த அந்த பெண்மணியை வந்து அந்த ஸ்கூல் வந்து ஹெராஸ் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். இதுக்கெல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து வக்கீல்கிட்ட வர்றாங்கன்ற பட்சத்தில் ஓகேங்களா, நோட்டீஸ் அமிச்சாலே வேலை முடிஞ்சிடும். சரிங்களா. அதனால் வந்து அடுத்த வருஷம் 50,000 ஃபீஸை கட்டினா தான் கிடைக்கும்லாம் இல்லை. அப்படிலாம் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா. அதாவது வந்து என்னன்னாக்கா வந்து நான் இந்த டிசி கொடுக்குற சமயத்தில் ஏங்க நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டான்னு கேட்க வேண்டியது. சிங்கிள் பேரண்ட்டான்னு ஏன் கேட்குறீங்க? ஸ்டார்டிங்லேயே கேட்க வேண்டியதானே. கடைசியில் எண்டில் வந்து டிசி கொடுக்கும்போது டிசி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணுறது ஸ்கூல் பண்ணுது. நான் எல்லா ஸ்கூலையும் குறை சொல்லவே இல்லை, ஒரு சில ஸ்கூலில் தான் குறை சொல்கிறேன். எல்லா ஸ்கூலும் வந்து என்னை வந்து இது பண்ணாதீங்க, கரிச்சு கொட்டாதீங்க, சாபம் விடாதீங்க. ஓகேவா. எனக்கு எந்த ஸ்கூலோடையும் எனக்கு எந்த ஸ்கூலோடையும் எனக்கு வாய்க்கா தகராறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் ஸ்கூல்கள் அநியாயம் பண்ணும்போது நம்ம வந்து பொதுமக்களை விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அறிவுரையை சொல்கிறோம் இந்த வீடியோ மூலமாக, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபாதர் மதர் அந்த கார்டியன் யாருடைய பேர் இருக்குதோ அவங்க தான் அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அந்த குழந்தைய சேர்க்குறாங்க. அவங்க வந்து கேட்டால் வந்து அந்த டிசியை ஸ்கூல் கொடுத்துடணும். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அகெயின்ஸ்ட் த லா. கரெக்டுங்களா. போய் என்ஓசி வாங்கிட்டு வா, இப்போ அப்பா கிட்ட வாங்கிட்டு வா, ஆயா கிட்ட வாங்கிட்டு வான்லாம் ஸ்கூல் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த சிங்கிள் பேரண்ட்டை வந்து அலக்கழிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு சில ஸ்கூல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபீஸ் கட்டும் பொழுது சார் நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணுங்கள் சார்ன்றாங்க. தகப்பனார் என்ன சொல்கிறாரு, நான் செக்கு கொடுத்துட்றேனே, நான் டிடி எடுத்து கொடுத்துட்றேனே, நான் ஜிபே பண்ணிடுறேனே அப்படின்னா, ஜிபேலாம் பண்ணக்கூடாது, இங்கே வந்து கேஷ் பேமெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே எங்கேயும் ரொக்க பரிவர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. நான் என்ன சொல்கிறது, நான் ஐம் நாட் ப்ரொஃபிஷியன்ட் வித் தட் லா. சரிங்களா. இதில் என்ன மேட்டர்னா, 20,000 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே வந்து பண பரிவர்த்தனையை ரொக்கமாக பண்ணாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுதுங்க. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணிடணும். ஏன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாக்கா அந்த அம்மா தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை செலுத்தியிருப்பாங்க. கரெக்டுங்களா. அப்போ அது ஒரு ஆதாரமாக அமைது இல்லையா? ஏன் வந்து நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை பண்ணுறதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சில ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூலையும் நான் குறை சொல்லலை, நான் குறையே சொல்லலை. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. யார் எது பண்ணுறது தப்பு, யார் எது பண்ணுறது ரைட்டு, அதை தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கிற பட்சத்தில் ஓகேங்களா, அதை வந்து கோர்ட்டு தான் தீர்த்து வைக்க போகுது. ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து என்ஓசியை வாங்கிட்டு வான்னு ஸ்கூல்கள் வந்து நிர்பந்திக்கக்கூடாது. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அந்த சிங்கிள் பேரண்ட்டை, ஏன்னா அவங்களே ஏற்கனவே பல வலியில் இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, அவங்கள மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டுன்னு அந்த காசுக்காகலாம் வந்து சிங்கிள் பேரண்ட்டை வந்து ஹெராஸ் பண்ணவே கூடாது. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போய் டிசி கேட்குறாங்க, இல்லை போய் என்ஓசி வாங்கிட்டு வா. என்ஓசிலாம் வாங்கிட்டு வர முடியாதுங்க, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை இருக்குது, எங்களுக்குள்ள ஃபேமிலி டிவர்ஸ் கேஸ் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ஓசிலாம் வாங்கிட்டு வர முடியாது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், என்ஓசி வாங்கிட்டு வர முடியாதுன்றீங்க? ஓகேங்களா. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குன்றதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஆதாரம்? போய் உங்கள் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சம்மன் வந்திருந்தால் அதை கொண்டு வந்து காமிங்க, நாங்கள் நம்புகிறோம். இப்படிலாம் கேட்கலாமா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த அம்மா வந்து வாயை திறந்து சொல்கிறாங்க, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை இருக்குங்க, நான் என்ன சொல்கிறது, என் கணவருக்கும் எனக்கும் விவாகரத்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது கோர்ட்டில், அதனால் வந்து அவர்கிட்ட என்னால் என்ஓசி வாங்க முடியாது, என்ஓசி வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. கரெக்டுங்களா. என்ஓசி வாங்கிட்டு வான்னு நீங்கள் என்னை வற்புறுத்தவும் கூடாது.
கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும். நான் சொல்றேன், வாய திறந்து சொல்றேன். அதையும் மீறி வந்து உனக்கும் உன் கணவருக்கும் வந்து விவாகரத்து கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடக்குதுன்னு என்ன ஆதாரம்? அது நாங்க எப்படி நம்ப முடியும்? நீ போய் அந்த சம்மன கொண்டு வா, அந்த கம்ப்ளைண்ட் காப்பிய கொண்டு வா, உனக்கு கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு பேப்பர் வந்திருந்தா அத கொண்டு வா, வக்கீல் நோட்டீஸ கொண்டு வா. அப்பதான் நான் நம்புவேன். அப்பதான் நான் டிசி குடுப்பேன். இப்படிலாம் கோர்ட் சொல்லலாமா? இப்படிலாம் வந்து அந்த ஸ்கூல்கள் சொல்லலாமா? கேட்கலாமா? தப்பு. இது இப்படி கேட்கறதுன்றது தப்பு. சரிங்களா? நான் ஏன் இதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு அந்த அம்மையார் வந்து நம்ம இடத்துல முறையிட்டதுனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது. அந்த ஸ்கூல் செஞ்ச தப்ப அடுத்த மற்ற எந்த ஸ்கூலும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் தரமாட்டேன். இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த மார்ச் மாதம் எண்டில் வரும்பொழுது, இந்த பிப்ரவரி மாதம் எண்டில் வரும்போது குழந்தையோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னா, உனக்கு எதுக்கு நான் குழந்தையோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தரணும்? நீ தான் டிசி கேட்குறியா? உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் தரமாட்டேன், டிசியும் தரமாட்டேன்னு சொல்லுது ஸ்கூலு. இதுக்கு பேர் தான் அடாவடித்தனம்ன்றது. அடாவடித்தனம். இதுக்கு பேர் அயோக்கியத்தனம். கரெக்டுங்களா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ தான் டிசி கேட்குறல, உனக்கு எதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு? உனக்கு எதுக்கு டிசி? உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் கிடையாது, உனக்கு டிசியும் கிடையாது. நீ போய் உன்னுடைய கணவர் இடத்துல போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வர்ற வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடையாது. நீ எங்கள் ஸ்கூலில் பிரின்சிபாலையோ, கரஸ்பாண்டண்ட்டையோ, ஹெட் மாஸ்டரையோ, எஜுகேஷன் ஆஃபீஸரையோ நீ யாரையும் பார்க்க முடியாது. நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணுது அந்த ஸ்கூலு. ஓகேங்களா? நான் பேர் சொல்ல விரும்பலை. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறது தப்பு. சட்டத்துக்கு முரணாக நடக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கூல் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ பாவம் இந்த அம்மா ஏங்க நீங்கள் தான் ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றீங்க, ஒரு ஒரு 50,000 உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாதா? இப்படியெல்லாம் அந்த ஸ்கூல் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கிறேன்றீங்க, உங்களுக்குலாம் ₹50,000 ஒரு பணமாங்க. நீங்கள் அதெல்லாம் பணமாகவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஏங்க அவங்களுக்கு மட்டும் என்ன பணம் மரத்தில் காய்க்குதா? இப்படி தான் இந்த ₹50,000 பார்க்காதீங்க. குழந்தையோட வாழ்க்கையை பாருங்கள், பணத்தை பார்க்காதீங்க. அட்வைஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி ஒரு அட்வைஸு. குழந்தையோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தரமாட்டேன், டிசியை தரமாட்டேன், நீ ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், ₹1,00,000 சம்பாதிச்சா ஸ்கூலுக்கு 50,000 தண்டை அழுகணும்னு எதாவது இருக்குதானே? இப்படிலாம் வந்து பேசி வாங்க, நீங்கள் வாங்க பேசலாம், கவுன்சிலிங்கில் வாங்க உட்காரலாம், மீட்டிங் வாங்க உட்காரலான்னு வேண்டியது. அப்புறம் அங்கே போய் பணத்தை கேட்க வேண்டியது. பணத்தை கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன்னு வேண்டியது. அப்புறம் டிஃபமேஷன் மேலே டிஃபமேஷன் போடுவேன்றது, உன்னுடைய கோர்ட்டு காப்பியை கொண்டு வான்றது. இதை இப்படிலாம் அலக்கழிக்கிறாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட் எங்ககிட்ட வந்து முறையிட்டதுனால தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். 17 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் பைத்தியக்காரன் கிடையாது, லூசு கிடையாது, இவ்வளோ விஷயத்தை நான் எடுத்து பேசுறதுக்கு. இவர் பேசினதையே பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒரே பாயிண்ட்டை 10 வாட்டி சொல்கிறாருன்னா நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னோட வீடியோவை. கரெக்டுங்களா? எவனுக்கு தேவை இருக்கோ அவன் பார்த்துட்டு போட்டோம். ஆக மொத்தம் ஒரு கணவர் இல்லாத ஒரு சிங்கிள் பேரண்ட் பெண்மணியை வந்து ஸ்கூல் வந்து வஞ்சிக்குது. அந்த ஸ்கூல் வந்து அந்த பெண்மணியை வந்து அலகழிக்குது. பெண்ணு தானே யார் கேட்க போகிறான்னு ஒரு நினப்பு மனசுக்குள்ளே. ஆனால் பெண் சுதந்திரம்லாம் அந்த ஸ்கூல் பேசுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இலவசமாக கல்வியை கொடுக்கறதில்ல. கல்வியை இலவசமாக கொடுக்க முடியாது, எனக்கே தெரியும், இல்லைன்னுலாம் சொல்லலை. பணத்தை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் கல்வியை சொல்லித்தரீங்கன்னு சொல்லும்போது, அவங்க வந்து பணத்தை கொடுத்து சர்வீஸை வாங்குறாங்க. அந்த தாய்மார்கள் வந்து, பெற்றோர்கள் வந்து பணத்தை கொடுத்து சர்வீஸ் வாங்கும்போது, பணத்தை கொடுத்து தான் அவங்கக்கிட்ட சர்வீஸ் வாங்கும்போது, அந்த பணத்தை கொடுக்குறவங்ககிட்ட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? இப்படி தான் நடப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் வந்து ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன். சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாவற்றிற்குமே தீர்வுன்றது எங்கே கிடைக்கும்னா நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும். ஓகேவா? அந்த தீர்வை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறவங்க வழக்கறிஞர்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வழக்கறிஞர்களை நாடுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. என்னை நாடுங்கள்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? வழக்கறிஞர்களை நாடுங்கள்னால் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்காதீங்க பார் கவுன்சிலில், அது எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ரைட் பர்சன், என்ன சொல்கிறது, இந்த ஹெச்ஆர்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளை பிடிச்சா தான் கரெக்டான அந்த வேலை நடக்கும்ல, அந்த வேலை சொதப்பிக்கும் அப்படின்வாங்க. ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ், ஓகேவா, அட் த ரைட் டைம் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தகுந்த ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அது அட்வொகேட்ஸ் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அட்வொகேட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.